சண்டே மார்னிங் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு எக்ஸாம் இருக்குது. லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருந்தாங்க. அது ரெடி பண்ணுறதுக்காக நைட்டே மஞ்சள் பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதை வேக போட்டுட்டு 2 கப் அரிசி ஊற வச்சிட்டேன். பிரியாணிக்கு ஒரு டபராவில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதையும் பிரியாணி ஸ்பைசஸ் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வணங்கினதையும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசம் போனதையும் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வணங்கினதையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு நல்லா எண்ணெயிலேயே வணக்கிட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வேக வைக்கணும். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனதையும் மிளகா பொடி 2 ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கொதிச்சதையும் போட்டு அரிசி பாதி வெந்ததையும் ஒரு கைப்பிடி அளவு புதினா தலையை மேலே தூவி விட்டு தம் போட்டு இறக்கணும் அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் புதினா சட்னியும் பண்ணியிருந்தேன். இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது. இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். சம்மர் அதிகமாக இருக்கிறங்காட்டி மோர் கொஞ்சமாக கேட்டிருந்தாங்க. மோர் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு தர்பூசணி பழத்தையும் வெட்டிட்டேன். லஞ்ச் பேக்கிங் முடிஞ்சுது. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம்.